வணக்கம் நண்பர்களே. ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டா 2.5 ஆண்டு காலமாக சந்திரிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவானுக்கு மட்டும்தான் ஒரு முக்கிய சிறப்பு என்னன்னா, சனி பகவானோட ஒரு சின்ன நகர்வு கூட ஒரு ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும். அந்த வகையில் கன்னி ராசி அன்புகளுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியெல்லாம் எந்தெந்த ராசியோ அந்த ராசிக்கு எல்லாமே இந்த வக்கர பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். அதே மாதிரி கன்னி ராசி அன்புகளுக்கு இப்போ பண கஷ்டம் தீரக்கூடிய வாய்ப்பு, கடுமையான நெருக்கடியில் இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் கிடைச்சிருக்குதுன்னே சொல்லலாம். சனி பகவானால் உங்களுக்கு எந்தெந்த பாதிப்புலாம் ஏற்பட்டுருந்துச்சோ இனி எல்லாமே உங்களுக்கு அது நீங்க போகுது. மேலுமே தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, கன்னி ராசி அன்புகள் நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன் எல்லாமே கிடைக்கும், இதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். கன்னி ராசின்னு சொல்லக்கூடியது கால சக்கரத்தோட அமைப்பில் 6வது வீடு. கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவங்களா இருப்பீங்க. எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது கன்னி ராசி அன்புகளுக்கு இருக்கும். இவங்க உருவம் பார்க்குறப்ப நடுத்தரமான உயரமும் அழகும் கொண்டவங்களா இருப்பாங்க. கோவங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு வராது. ஆனால் அப்படியே வந்தாலுமே ஒரு சில வார்த்தையிலே உடனே பேச்சை நிறுத்திக்குவாங்க. அடுத்து என்ன பேசுதுங்கிறது உங்களுக்கு இந்த கோவத்தில் வார்த்தை வராது. அதே மாதிரி இவங்க நடக்கிறப்ப அடிமையில் அடி எடுத்து வச்சு நடக்கக்கூடிய பழக்கங்கிறது இருக்கும். ஆயுள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். சகிப்புத்தன்மை குணம் அதிகமாக கொண்டிருக்கக்கூடியவங்க, விட்டு கொடுத்து போகக்கூடிய குணமும் இவங்ககிட்ட இருக்கும். செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, தன் கையில் எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு வாழ தெரிஞ்சவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நடுநிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய பழக்கங்கிறது இருக்கும். ஆனால் இவங்க பேசும்போது கொஞ்சம் வளவளன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பல அர்த்தம் நிறைஞ்சு தான் இருக்கும். கருத்துக்களோடு இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேச தெரிஞ்சவங்க. இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப பல விஷயங்களில் இவங்க பல சிரமங்களை பெற்றிருந்தாலுமே தன்னோட அனுபவ அறிவால் பல முயற்சிகள் செஞ்சு பல அற்புதமான படைப்பாற்றல் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது கன்னிராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் போராட்டங்கள் நிறைய சந்திப்பாங்க. இருந்தாலும் பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இவங்க வாழ்க்கையில் அமையும். பேச்சாற்றல் மூலமாக பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசி அன்புகளுக்கு அமையும். சொந்த வீடு, மன, வாகனம் இது எல்லாமே அமைச்சு கொள்வாங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஓவியம் வரைகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இவங்ககிட்ட என்னதான் நெருங்கி பழகினாலுமே ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இவங்க மனசுல இருந்தே வெளியே வரும். கன்னிராசி அன்புகள், உங்கள் வாழ்க்கையில் பிறக்கக்கூடிய முதல் பெண் குழந்தை உங்களுக்கு பெண்ணாக இருந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், தடைகள் எல்லாமே நீங்கி போகும். அதே மாதிரி இனி உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே உங்களுக்கு சுப வாழ்க்கைங்கிறது கன்னிராசி அன்புகளுக்கு அமையும். கன்னிராசிக்காரங்களுடைய வீடு, செல்வந்தர்கள் பிரபலம் பிறந்த வீடு, தெரு, இந்த மாதிரி இடங்களில் குடியிருக்க வாய்ப்பு இருக்குது. உறவினரோடும் சரி, நட்பு விஷயத்திலும் சரி, நீங்கள் கொஞ்சம் அளவோடு வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சேமித்து வைக்கக்கூடிய பழக்கங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி தாய் தந்தை பராமரிக்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே இந்த கன்னிராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. தெய்வ வழிபாடுல அதிக ஈடுபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். தாய் வழி தெய்வ வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிக உயர்ந்த இடத்துல பிறந்த நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த கன்னிராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை முதல் பெண் குழந்தைன்னா தொழில் மேன்மை விருத்தி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு 3 குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கன்னிராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. குழந்தைகள் வளர வளர உங்களுக்கு செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்பும், பெண் குழந்தையா இருந்துட்டா ஆண் குழந்தையா இருந்துட்டாலும் உங்களுக்கு உங்களுடைய புகழ் பேர் எல்லாமே வளர்க்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய குழந்தைகள் அமைவாங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த முழங்கால், கீழ் வேதனை, தலையிலிருந்து பாதை வரைக்கும் நரம்பு பிரச்சனை இதுதான் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனை இல்லாமல் வாழணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தாய் மேலே அன்பு, பாசம், மரியாதை இது எல்லாமே வச்சுருப்பீங்க. இதனாலேயே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை இதனாலேயே ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சகோதரர்கள் வகையில் துரோகம், ஏமாற்றங்கிறது அடிக்கடி ஏற்படலாம். இருதயம் பலவீனம் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ஆயுளுங்கிறது அதிகமாக இருக்குது. தந்தை வழி சொத்துங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே அன்னதானம் நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்படையும். தொடர்ந்து நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறது ஆகாது. குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்பவும் உங்களுக்கு நன்மை தான். மனசில் இருக்கக்கூடிய குழப்பமும் தீரும். அதே மாதிரி இந்த வக்ர பயிற்சி காலத்தில் கன்னிராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னா,
நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தொழில் ரீதியாக பல வெற்றிகளை குவிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை கொண்டே நீங்கள் இன்னொரு புதிய வேலையை தேடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இருக்கிற வேலையிலே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கன்னிராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்ப வாழ்க்கையில் மட்டும் அடிக்கடி சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்கள் உறவை பேணி பாதுகாக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானமாக இருங்க, கோவத்தை வெளிப்படுத்தாதீங்க. பேச்சில் கவனமாக இருக்கிறது தான் ரொம்பவுமே அவசியமாக இருக்கும். அதே மாதிரி எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கணவன் மனைவி 2 பேருமே எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி இந்த வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்தவங்களுக்கு குரு பயிற்சி நடக்கிறதால உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப பெரிய உயரத்தை அடையக்கூடிய காலம் வந்திருக்குது. வேலை ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலகட்டம் தான். அதனால் மனசில் இருக்கக்கூடிய கவலையை விடுங்க. பழைய நினைவுகளை நினச்சி மனசை வருத்தப்பட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி செயல்படலாங்கிற எண்ணம் தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. பல நல்ல வேலைகள்லாம் இனி உங்கள் வீட்டை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால் வர்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. சொந்தமாக வீடு வாங்குகிற யோகம், கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய யோகம் எல்லாமே கன்னிராசி அன்புகளுக்கு மிக அற்புதமாக அமைய போகுது. நிலம் வாங்குகிற வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். அரசு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உடல்நல பிரச்சனையில் மட்டும் அப்பப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி இந்த மாதிரி ஏற்படலாம். குழந்தைகளுக்கு வரம் தேடக்கூடிய பெற்றவங்களாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக நின்று நிதானமாக பொறுமையாக வரன்களை தேர்வு செய்கிறது நல்லது. தொடர்ந்து உங்கள் மனசுக்கு கஷ்டத்தை நீங்கள் உணர மாதிரி இருந்துட்டா காலபைரவர் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக கன்னிராசி அன்புகளுக்கு 19/6/2024 இருந்து 4/11/2024 வரைக்குமே, அதுக்கு அடுத்த வருஷத்தில் 2/7/2025 18/11/2025 வரைக்குமே 2 முறை உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி அடைகிறாங்க. உங்கள் ராசிக்கு 5, 6 இடங்களில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே தொழிலில் ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வந்து தரப்பக்கூடிய காலகட்டங்களில் தான் இருக்கிறாங்க. பிள்ளையோட வழியில் கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இனி அது எல்லாமே கொஞ்சம் நீங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. விரயத்தை கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எந்த செலவுமே பார்த்து செலவு செய்ய பாருங்கள். பூர்வீக சொத்துக்களை தகராறு உங்களுக்கு மீண்டும் தலை தூக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதுசாக ஒரு பங்குதாரர்கள் எல்லாமே வந்தினிக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு அடியெடுத்து வச்சிருந்தார். இதனால் எதிர்ப்பு, வியாதி, கடன் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய வாய்ப்பும் ஒரு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் இப்போ பலம் குறைஞ்சி தான் காணப்படுறாங்க. இனி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் ஒரு வெற்றியை தான் கொண்டு வந்து தரும். தொடர்ந்து உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தொல்லை இருந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. இதனால் மனசை தளர விடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் உங்கள் முயற்சியில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க. அரசு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடியவங்களா இருந்தால் நல்ல தகவல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இடமாற்றம் செஞ்சுட்டு வந்தவங்க கூட மீண்டும் பழைய இடத்துக்கு போகலாங்கிற மாதிரியான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணிஞ்சு வந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பெற்றவங்க வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனையும் நீங்கும். தொழிலை எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் கிடைக்க போகுது. புதுசாக ஒப்பந்தம் இல்லாமல் வந்து சேரும். வெளிநாடு முயற்சி கூட உங்களுக்கு ஆதாயத்தை தான் கொண்டு வந்து தரும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வரவு செலவு பார்க்குறப்ப கொஞ்சம் சமமான நிலைமை தான். உற்றார் உறவினராக இருக்கட்டும், உங்கள் நட்பு விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. என்றைக்கோ வாங்கிப்பட்ட சொத்து எல்லாமே பல மடங்கு உயர்ந்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. திருமண வாழ்க்கையில் தடையை ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த தடை அகலும். பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சி கூட வெற்றி தரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய காலங்களையும் தொடர்ந்து உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கிறதால உங்களுக்கு வக்கர காலத்தில் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. பொருளாதார நிலையில் ஒரு திருப்தியான சூழ்நிலை, தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி. எதையுமே துணிஞ்சு செய்யுங்க, பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் பெறுவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாகவே பதவி உயர்வு மாதிரி தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இனி அது தானாகவே கிடைக்க போகுது. கடை திறப்பு விழா பண்ணிங்கனாலும் சரி, கட்டட திறப்பு விழா பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு சிறப்பாகவே இருந்தாலுமே கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. எதையுமே நீங்களே முன்னே நின்று செய்கிறது தான் நல்லது. உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்கள் பெற்றவங்களோட உதவிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். தொழில் மாதிரியான விஷயங்களில் புதுசாக நிறைய கான்ட்ராக்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு நல்ல சம்பவங்கள், இனிமையான சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடக்க இருக்குது.
அதே மாதிரி சனிக்கிழமையானா விநாயகர் பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சால் உங்களால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நேம ஜெயகுண்ட சோழீஸ்வர சவுந்தரநாயகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பயம் இல்லாத வாழ்ந்துட்டு வரலாம். அதே மாதிரி இந்த சனி வக்கர பயிற்சி காலம் முடிகிற வரைக்குமே சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு வரதும், சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் என்ன மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்குது, நீங்கள் இதை எப்படி சரி செய்யலாங்கிற மாதிரி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.